எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜூன் 2025 10 முதல் 30 இந்த தேதிகளில் கனவிலும் காணாத லக்ஷ்மி கடாட்சம் எப்படி வரும்? மிராக்கிள்ஸ் த்ரூ கிளாரிட்டி என்ற தலைப்பில் இந்த 20 நாட்களுக்கு உங்களுடைய புத்தி சிந்தனையை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி என்பது நிச்சயம். காரணம், அப்படி ஒரு அமைப்பு பத்ர யோகம் என்ற பஞ்ச மாபுருஷ யோகங்களில பத்ர யோகத்தில புதன் அமைந்து இருக்கக்கூடிய நாட்களில் அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம சனியாக இருந்தால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சனியில கூடுதலாக ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு எப்படியோ ஒரு செழிப்பை, செல்வ செழிப்பை, பண பயனை இதுவரை வாழ்க்கையில இருந்ததை விட சற்று கூடுதலாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். யார் நேர் வழி அல்லாது குறுக்கு வழிகளிலே இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் யோசிக்க வேண்டுமே தவிர பிரச்சனை வந்துவிடும் என்று. மற்றவர் பெரும்பாலும் 99% மீனராசி என்பர்கள் ஏதோ உதவி செய்யக்கூடிய மனதோடு இருப்பார்கள். அவ்வப்போது ஒரு முரண் ஏற்படும், மீண்டும் சீராகி விடுவார்கள். ஆகையினால் இந்த பத்ர யோகத்திலே உங்களுடைய புத்தி, சிந்தை தெளிவு, கிளாரிட்டி இவற்றை கொண்டு அதிசயங்களை நிகழ்த்த புதன் உங்களுக்கு அற்புத புத்தியை தரக்கூடிய அமைப்பு. இதனால் ஒரு விஷயத்தில படபடப்பல்லாமல் பொறுமையாக கையாண்டு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த பத்ர யோகத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு புதிய மாணவர்களாக இருக்கிறீர்கள், ஏதேனும் ஒரு புதிய கல்வியில ஈடுபடும் போது நிச்சயமாக அந்த கல்வி என்பது வெற்றிக்கான வழிகளையும் வருங்காலத்திலே சிறப்புகளையும் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட கூடுதல் அலைச்சல் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய நிலை எப்படி என்றால், ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு எதை சோதித்து உங்களுக்கு வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டுமோ அதை சோதிப்பார். ஆகையினாலே பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ராகு கேதுக்குள் அடைபட்டிருக்கக்கூடிய கிரகங்களாக மொத்த கிரகங்களும் இருக்கிறது. ஆகையினால் எதிலும் நேர்மை நன்னடத்தை இருந்தால் அதுவே பரிகாரம், வெற்றிக்கான வழிகளாக இருக்கும். நவாச யோகங்களிலே பொதுவிலே எல்லோருக்கும், மீனராசி மட்டுமல்ல, கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது ஒரு உழைப்பு, ஒரு நேர்வழி என்றால் நிச்சயமாக பணம், புகழ், செல்வ செழிப்பு, செல்வங்களால், குழந்தை செல்வங்களால் செழிப்பு என்பதையெல்லாம் தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தருகிறது. ஆகையினால் ராஜயோக அமைப்பு இந்த மாதத்திலே நிச்சயம் ஜூன் 2025 உங்களுக்கு இருக்கிறது. வெற்றிக்கான வழிகள் நிச்சயம் உண்டு. மீனராசிக்காரர்கள் பொதுவிலே இந்த 20 நாட்கள் 10 ஜூன் முதல் 30 வரை சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. சில மகிழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்திலே ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய, திருமணமாகி சில வருடங்கள் அல்லது பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் ஆகியிருந்தால் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தால் இப்போது அவையெல்லாம் நீங்கி நிச்சயமாக இந்த ஜென்மச்சினி காலத்திலும் கூட குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இது பொதுவிலே அமையும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சாக்லேட் போன்ற அந்த அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. பெற்றோர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. ஏனென்றால் வயது முதிர்ந்த பெற்றோர்களாக இருந்தாலும் அல்லது பெற்றோர்கள் பொதுவாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? வாகன விஷயங்களிலே கூடுதல் கவனம். உங்களுடைய ஸ்டெப்ஸ், நடை, ஒரு பாதம், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் இடறி விழக்கூடிய அமைப்பு, அதாவது பிரச்சனை இல்லை என்றாலும் கூட சாதாரணமாக கீழே விழுந்தால் ஒரு அடிபடும், ஒரு வேலை கெடும். படி ஏறி இறங்கும் போது, மீனராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும்போது, சமையல் செய்யும் போது சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை தேவை. நிச்சயமாக ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்வது என்பது முக்கியம். இப்போது பல ஊட்டச்சத்து வைட்டமின்கள் எல்லாம் நமக்கு சப்ளிமெண்டாக கிடைக்கிறது. தேவைப்பட்டால் அது மருத்துவனுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கலாம்.
உங்களோடு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இதுவரை ஏதோ மனக்கலக்கத்திலோ கோபமோ ஏதோ பிரச்சனையோ பிரிவோ இருந்தால் அது இந்த மாதத்திலே, இந்த ஜூன் 2025 நீங்கி இப்போது ஏற்படக்கூடிய இணக்கம் என்பது வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில ஏற்படும். உறவு முறிவுகள் பிரிவுகளில் இருந்து இப்போது இணக்கமான நெருங்கிய உறவுகளில் எப்படி வாழ்க்கை துணை கணவன் மனைவி உறவிலே ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் தீரும் என்று சொன்னேனோ, அதேபோல் சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகள் தீர்ந்து ஒரு இணக்கம் என்பது ஏற்படும். அது வாழ்நாள் முழுவதும் நீடித்து தரக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த காலம் தந்துவிடும். ஆகையினால் சகோதர பந்தத்திற்கு இது ஒரு சிறந்த அமைப்பு. எப்போதும் ஒரு இணைப்பு என்பது என்ன? வாழ்க்கையில இந்த உடன் பிறந்தவர் ஒரு இணைப்பு, வாழ்க்கை துணை ஒரு இணைப்பு. இவையெல்லாம் இணை பிரியாத இணைப்புகளாக இருக்கும். அதற்கு கனவிலும் காணாத லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய அமைப்பு இவற்றுக்கெல்லாம் இருக்கும். ஆகையினால் உறவுகளை பகைக்காமல் இருப்பது மிக முக்கியம். மனக்கவலைகள், பணக்கவலைகள் என்பது சில நேரங்களில வரும் இந்த மாதத்தில். ஆனாலும் கூட நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால், நிச்சயமாக தேவையற்ற செலவுகளிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்றால் பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியாக ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்று பார்த்தால் சிறிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. நான் முதலிலே சொன்னது போல் ராகு, கேது இதற்கு இடையில கிரகங்கள் பெரும்பாலும் அமைந்து விடுகிறது இந்த மாதத்தினுடைய இந்த பகுதியில். ஆகையினால் இந்த 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது சில கவனங்களோடு இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சில செலவுகள் பெரிய செலவுகள் போல் தோன்றினாலும் கூட ஒரு வீடு வாங்கலாம், உங்களுடைய பட்ஜெட்டிற்கு மீறி வாங்கி சிக்கலில் சிக்கிக்கொள்வது போன்று இருக்கும், இருந்தாலும் கூட அது அமையும். எந்த விதமான ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக அதற்கு பொறுமையை கையாண்டு உங்களுடைய புத்தி கூர்மை மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு இடையூறுகள், யாரேனும் சிறு சிறு இடையூறுகள் தரக்கூடிய அல்லது உங்களுடைய வேலை பளு காரணமாகவே உங்களுடைய வேலைக்கு கூடுதலாக 1-2 நாள் லீவ் போடக்கூடிய அமைப்போ இவையெல்லாம் காணப்படுகிறது. இருந்தாலும் வேலையிலே அழுத்தம் இருந்தாலும் கூட உங்களுடைய உடல் நலம் மனநலத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். கடின உழைப்பு என்பது இருக்கும். ஏனென்றால் ஜென்மச்சனி என்றாலே கடின உழைப்பிற்கு உங்களை தயார்படுத்தி விடுவார். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருப்பது என்பது அது ஒரு மகிழ்ச்சி. ஆகையினால் கைப்பணம் எப்படியோ இருக்கக்கூடிய பணத்தை ஒரு சுகமாக செலவழிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குறிப்பாக இல்லத்து பெண்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும். ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏதேனும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களால் ஒரு சவரன் வாங்க முடியும் என்று இருக்கிறது, அல்லது 1 கிராம் நகை வாங்க முடியும் என்று இருக்கிறது என்றால் அது 2 கிராமாக வாங்கக்கூடிய அமைப்பை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நான் சொன்னது போன்று வருமானத்திற்கு ஏற்ற செலவை அமைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை செய்யாதீர்கள். வீண் விரைய செலவு, ஒரு வீட்டில நகை வாங்குவதெல்லாம் வீண் விரைய செலவு கிடையாது. ஒரு சொத்து வாங்குவது வீண் விரைய செலவாக இருக்காது. இவற்றை உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி பொறுமையோடு நிதானத்தோடு கையாண்டு வாங்கும் போது இந்த மாதத்திலே சிறப்பை ஏற்படுத்தும், சாதகமான பலன்களை தரும். ஒரு வேலையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நினைத்தவுடன் அப்படியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு. காரணம், ஜென்மச்சனியினுடைய ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சலை தரும். அலைச்சல், மன உளைச்சல் இவற்றிலெல்லாம் வெளிவரும் போது நிச்சயம் வெற்றி என்பதற்கும் கூடுதல் உழைப்பு வெற்றியை தரும். அதாவது நிச்சயம் உழைப்பு என்றால் வெற்றி அங்கு இருக்க செய்யும். உங்களுக்கு செரிமானமாகாத உணவுகளை நீங்கள் ஏற்காதீர்கள். அதாவது தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. காதல் சார்ந்த உறவுகளிலும் கூட சில மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு, அதில் கவனம். கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு இவற்றிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதங்களும் இந்த மாதமும் ஒரு மாதம். உடல் நலத்தை பற்றி முதலிலேயே சொன்னேன், கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை கருதி சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும். வெளிநாடு சார்ந்த படிப்பு, வெளியூர் சென்று படிப்பது போன்ற விஷயங்களில் ஒரு அனுகூலம் ஏற்படும். வீட்டிலிருந்து வெளியே சென்று படிப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். இந்த மாதம் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை இருந்தாலும் அதை பொறுமையாக கடந்து வருவதற்கு பாருங்கள்.
எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பதே வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். கோபம் என்பது நிச்சயமாக கூடாது. குறிப்பாக குழந்தைகளோடு கோபம் என்பதோ, போகக்கூடிய வழியிலே பயண வழிகளிலே கோபம் என்பதோ நிச்சயமாக மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவற்றை தவிர்ப்பது நல்லது. மாதத்தினுடைய மைய பகுதியிலே 15ஆம் தேதிக்கு பின்னராக பார்க்கும்போது ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு தூக்கம் குறைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி இல்லாமல் எவ்வளவு நேரம் ஒரு நாள் உறங்க வேண்டுமோ அதை உறங்க வேண்டும். தூக்கம் என்பது மிக முக்கியம். மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு ஏதேனும் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை, மந்திரத்தை படித்து மனதிலே சொல்லிக் கொண்டே இருந்தால் தூக்கம், தியானம் வந்துவிடும். தியானத்திலே தூக்கம் என்பது வரும். ஆகையினால் 10 நிமிடம் காலையிலே 10 நிமிடம் தியானம், இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் தியானம் என்று இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரம், இந்த மாதத்தை பொறுத்தவரை காதல் உறவுகளில சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். அது உங்களுடைய கணவன் மனைவி காதலாக இருக்கலாம், வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்பட்ட காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் அன்பாக பேசக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், சுகம் தருவார். இருந்தாலும் கூட சில சமயத்துல ஏதேனும் தவறான வார்த்தைகளை, அதாவது கவரக்கூடிய வார்த்தைகள் என்பது பிரச்சனையை தருவதாக அமையும். அதனால் கவனம். நீங்கள் திருமணமாகி சிறிது காலம் ஆகி இருக்கிறது என்றால், அதாவது இப்போது திருமணமாகி இருக்கிறது அண்மையிலே ஏதோ சிறு பிரச்சனைகள் என்றால், நிச்சயமாக இப்போது வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். எதிர்காலத்திற்கான யோசனைகள் எல்லாம் தோன்றும். வெற்றி என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள், உயர்கல்வி, பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வியில இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய பெற்றோர் பெரியோர் ஆசிரியரோடு முரண்படாமல் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுமையாக கேட்டு நடக்கும்போது வெற்றிக்கான வழி இன்னும் சிறப்பாக அமையும். சற்று கூடுதல் உழைப்பு தேவை. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த மதிப்பெண், நீங்கள் ஒரு இலக்கை வைத்திருப்பீர்கள், அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு என்பது நிச்சயமாக தேவை. பள்ளி கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு வேலைக்காக போட்டித் தேர்வுகள் அல்லது நேர்காணல் இன்டர்வியூ எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்துல ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. வரக்கூடிய வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் வரும் வாய்ப்பை கைப்பற்றி, அது இப்போது நீங்கள் நினைத்த சம்பளம் இல்லை என்றாலும் குறைந்தது வருகிறது என்று இருந்தாலும் கூட அதில் இருந்தால் வெகு விரைவிலேயே வெற்றிக்கான வழி உங்களுக்கு துவங்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை நிச்சயம் லாபம் உண்டு. எந்த விதமான தொழில் சார்ந்த விஷயத்திலும் புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். பேச்சில் கட்டுப்பாடோடு இருப்பது வெற்றியை தரும். எதிலுமே அதிக கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சற்று அதிக கவலைப்படாமல் உங்களுடைய கடமைகளை செய்கிறீர்கள், இயல்பாக இருக்கிறீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும். ஒரு தனியார் துறையிலே சம்பளத்துக்கு வேலை செய்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் 7 சனியில் ஜென்மச்சனி காலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் மீது ஏதேனும் சொல்லக்கூடிய அந்த ஏதேனும் சிறு சிறு வார்த்தைகளில் முரண்பட்டு கோவப்பட்டு வேலையிலிருந்து வெளிவருவது என்பது கூடாது. ஒரு நல்ல வேலை கிடைத்தால்தான், புதிய வேலை கிடைத்தால்தான் இருக்கும் இடத்திலிருந்து வெளிவர வேண்டும். வீண் வம்பு அல்லது கௌரவ பிரச்சனை இவையெல்லாம் எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் கூட அவற்றை சகித்து சமாளித்து நிலைமையிலிருந்து வெளிவரும்போது வெற்றிக்கான வழி என்பது ஏற்படும். இல்லை என்றால் முரண்பட்டால் வேலையிலே இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 7 சனியினுடைய ஜென்மச்சனி காலம். சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். எப்போதுமே எந்த விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் 2025 ஜூலை மாதத்திலே 16, 17, 18, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில சற்று கூடுதல் எச்சரிக்கை, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பணத்தை பொறுத்தவரை சில ஏற்றத்தாழ்வுகள் முதலிலேயே சொல்லிவிட்டேன் இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல வருமானத்தை விட ஒரு கூடுதல் செலவு வரலாம். ஆகையினால அவற்றையெல்லாம் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய செலவு மூலதன செலவாக இருக்கும்போது அதிலே செலவு செய்தால் வெற்றி என்பது இருக்கும். ஆனால் உல்லாச பயணங்கள், தேவையற்ற செலவு,
வீண் ஆடம்பர விஷயங்கள், கேளிக்கை விஷயங்கள் இவற்றிலே பணம் செலவழித்தால் சற்று சிக்கலாக இருக்கும். காரணம் என்னவென்றால் வருமானத்தை விட சற்று கூடுதல் செலவு வரக்கூடிய காரணத்தினால் பொருளாதாரம் பணம் பற்றவில்லை, போதவில்லை என்ற அந்த நினைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் கிட்டத்தட்ட மாதத்தினுடைய கடைசி வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். ஆகையினால நீங்கள் ஒரு அழுத்தம், பொருளாதார ரீதியிலே அழுத்தம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பணம் கையிலே வந்த நினைத்த பொருளை, நினைத்த சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். செலவுகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால், தேவையற்ற செலவுகளை எல்லாம் தவிர்த்திருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. அதனால் சிக்கனத்தோடு இருப்பது வெற்றி. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ரீதியான ஏதேனும் அசௌகரியங்கள் உடனடியாக அதற்கான மருத்துவம் போன்ற விஷயம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். தினந்தோறும் காலை மாலையிலே விநாயகர் வழிபாடும், இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அது மட்டுமல்லாமல் பித்ரு கடன் உங்களுக்கு ஒருவேளை கடனாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை தவிர்க்காமல் செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அருகம்புல் வைத்து விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் சிறப்புகளை தரும். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மீனம், லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மீனமாக இருந்தால் இது பொருந்தி வரும். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.